வால்யூம் என்று சொல்வார்கள். 431% இருக்கு. அது வரலன்னா நீங்க 450% போயிருக்கும். 15% கம்மியா இருக்கிறது பிகாஸ் ஆஃப் இறைவா உமக்கே புகழ். அது ஒரு மாற்றம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனையோ மாற்றங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா என் டாப்பிக்கே அங்கே போயிடும். அதனால நம்ம என் டாபிக் வர்ற 4 பெருசு இங்கிலீஷில் த பிக் ஃபோர். இந்தியாவில் த பிக் ஃபோர்னா அந்த 4 விஷப்பாம்புகள், நாகப்பாம்பு, இது என்னது, இந்த ரசல் வைப்பர், கண்ணாடி விரியல், கட்டு விரியல், கிரேட்டு, இதுதான் த பிக் ஃபோர். ஆப்பிரிக்காவில் பிக் ஃபோர்னா அந்த பெரிய எருமாடு, சிங்கம், அந்த ரைனோ கரண்டா இருக்கும். அப்புறம் இன்னொன்று இருக்குது, என்னது, இன்னொரு இது ஹிப்போ தண்ணியில் இருக்கணும், வாய் திறக்கணும், அங்கே பிக் 5ன்னுவாங்க. இன்னொன்று இருக்குது. இது மாதிரி பிக்குன்னு சொல்லும்போது அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வலிமையான உயிரினங்கள், வலிமையான எழுத்து மடல்கள். இப்போ சங்க காலத்தில் நாம் பேசினோம் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று நம்ம பேசினோம். 5 காப்பியங்களும் இருக்கின்றன. ஸோ இதெல்லாம் இலக்கியத்தில் இருக்கக்கூடியதில் சிறப்பான எழுத்துக்களை எடுத்து நம்ம த பிக் 4, த பிக் 5 அது மாதிரி நம்ம காட்டுறோம். ஸோ இன்னைக்கு திருச்சபையில் இதுவரைக்கும் எழுதுகிற எழுத்து மடல்கள் எவ்வளவோ சிறப்பான எழுத்து மடல்கள் இருக்கின்றன. ஆனால் திருத்தந்தை எழுதிய, பிரான்சிஸ் எழுதிய 4 எழுத்து மடல்கள் மிகவும் முக்கியமானவை. ஏனென்றால் 4 உறவுகளை பற்றி பேசுகின்றன. அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. நம்ம செமினார் ஓவர், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இதுதாங்க எல்லா மதமும் இன்றைய தினம் பேசி கொண்டு இருக்கின்றன. கிறிஸ்டியானிட்டி வரதுக்கு முன்னாடி ஜொராஸ்ட்ரியன் ரிலிஜன், ஜொருவாஸ்டர், பார்சி ரிலிஜன், அதுதான் வெரி ஓல்டு ரிலிஜன், 10,000 years ago அது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரிலிஜன். அதுதான் மோனோதெயிஸ்டிக் ரிலிஜன், ஒரு கடவுளை முதலில் இந்த உலகத்துக்கு காட்டிய ரிலிஜன் தான். வேதாஸ், உபனிஷாட்ஸ், இண்டஸ் சிவிலைசேஷன், எல்லா மதங்களுமே 4 உறவுகளை பற்றி தான் எல்லாரும் பேசினாங்க. கடவுளர்கள் இந்த உலகுக்கு வந்ததே பிரம்மா, சிவா, விஷ்ணு, இயேசு, மகாவீரர், என்னது, இந்த புத்தர், எல்லா மத தலைவர்களும் வந்தது இந்த 4 உறவுகளை பற்றி பேசுறது தான். பகவத்கீதா ஆகட்டும், ஆச்சாரக சூத்ரா ஆகட்டும், அபஸ்தா ஆகட்டும், குரான் ஆகட்டும், டாவோ, ஷித்தோ, எந்த வேத புத்தகையை எடுத்தாலும் இந்த 4 உறவுகளை பற்றி தான் அது பேசும். பாருங்கள்,